சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஹலோ ரஞ்சிக்குட்டி, இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மாதான் மாமா இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. முன்னாடி எல்லாம் நீ ஊர்ல இருக்கும்போது என்ன பண்ணுவ? அங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சேர்ந்து விளையாடிட்டு இருப்பேன். இல்லனா கொடுக்காப்புளி, இல்லனா நாவப்பழம் பறிக்க போயிருப்பேன். ஓ, அப்ப மொத்தத்துல இங்க வெட்டியா இருக்க, அப்படிதானே? சரி, அப்ப நான் ஒரு வேலை தரட்டா உனக்கு? ஏன் கூட வா. எங்க மாமா? தீபாவளி வந்துருச்சுல்ல, ட்ரெஸ் வாங்கியாச்சு, ஸ்வீட்டு சாப்பாடு எல்லாமே வீட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன வாங்கணும்? பட்டாசு வாங்கணும். கரெக்டா? வா போய் வாங்கிட்டு வரலாம். நானா? ஆமா, நீதான். சும்மா தானே உட்கார்ந்திருக்க, வா ஜாலியா போயிட்டு வருவோம். நீ உங்க ஊர்ல சின்ன சின்ன பட்டாசு ஷாப் தானே நீ பாத்திருப்ப. இங்க எல்லாமே பெருசா பிரம்மாண்டமா இருக்கும். வா பாக்கலாம். ஆசையாதான் இருக்கு, ஆனா பயமா இருக்கே. பயமா இருக்கா? ஏன் பயம்? என்னாச்சு? பட்டாசு பார்த்தா உனக்கு பயமா? அதெல்லாம் இல்ல. இப்போ உங்க கூட நான் வந்தா உங்களோட அம்மா திட்டுவாங்க. இப்ப சொன்னியே, இது பாயிண்ட். அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க போயிட்டு வாங்க மாமா. அது எப்படி? நாம 2 பேரும் சேர்ந்து போலான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் தனியா எப்படி போவேன்? நீ வா. வேண்டாம் மாமா, இல்லனா சத்தம் போடுவாங்க. அப்போ நாம அதை விட பெருசா சத்தம் போடலாம். சூர்யா மாமாவோட சத்தம் நீ கேட்கல, வா இப்ப கேப்ப. வா வா வா, சீக்கிரம் வா. உனக்கு என்னென்ன வெரைட்டி எல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு மாமா உனக்கு வாங்கி தரேன். ஓகேவா? ஓகே மாமா. ஓகே. வா உட்கார்.